பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாராம். இந்த வசனம் நம்மை நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் முழு மனதுடன் கர்த்தரை தேடவும் ஒரு அழைப்பை கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் தேடுகிறோம், அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் காலதாமதம் வருகிறது. வேதனை, பதில்கள் இல்லாத காலங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்வடைந்து விடுகிறோம்ல. எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் காலங்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். நாம் அவரை எதிர்பார்க்கும்போது அவர் நன்மையை செயல்படுகிறார். நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது தான் கேட்கிறது வேற, எதிர்பார்க்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்ப்பு என்பது நாம் நிச்சயித்து கொண்டு காத்திருப்பது. அப்போ நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் தேவனிடத்தில் எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணீங்களோ அந்த காரியத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? காத்திருக்கணுங்க. ஒரு விவசாயி விதையை விதைத்த பிற்பாடு அவன் உடனே அறுவடை எதிர்பார்ப்பதில்லை. அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். எப்போ காத்திருக்கிறான்? அதை அறுவடை செய்வதை வர. பிரைஸ் தி லார்ட். ஒரு மழைக்காக காத்திருக்கிறான் இல்லை? அப்போ அவனுடைய முழு நம்பிக்கையும் தேவனை எதிர்பார்த்து அவரை தேடும் பொழுது அவர் தக்க காலத்தில் நன்மையை வெளிப்படுத்துவார், நன்மையை செய்வார். நான் இப்படி சொல்லட்டா, நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கிறது. நாம் தேவனை தேடும்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவு ஆழப்படுகிறதுங்க. தேவன் நன்மையானவர். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை மாறாவிட்டாலும் அவர் மாறாதவருங்க. நாம் இன்றைக்கு உலகத்தில் சில காரியத்தை தேடுறோமே வழிய அதை கர்த்தரிடத்தில் தேடுகிறது இல்லை. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்கள் தேவைக்காக கர்த்தரை தேடுங்க, அவருக்காக காத்திருங்க. கட்டாயம் உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் அவர் பதில் தருவார். சங்கீதம் 40:1 வாசிக்கும்போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தரிடத்தில் காத்திருங்க, எதிர்பார்த்துருங்க.
நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக உம்மை தேடுகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.